அனைவருக்கும் வணக்கம். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. குறிப்பாக இலங்கையில் தேர்தல் எப்படி நடக்கும் என்றால், முதலில் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். அதன் பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நடைபெறும். அப்படி செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி என்ற கட்சியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அவர் வெற்றி பெற்ற பின்பு நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு 225 இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் தமிழர்கள் வாழும் பகுதியில், அதாவது இலங்கை தமிழர்கள், ஈழத் தமிழர்கள் வாழும் பகுதியில் தமிழ் சார்ந்த கட்சிகள் பெரும்பாலும் பெருத்த தோல்வியை சந்தித்துள்ளன. அதற்கு மாறாக சிங்களவர்கள் பெரும்பான்மையாக கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் கட்சியான தேசிய மக்கள் கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது. ஏன் இந்தளவுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்பதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இலங்கையில் தமிழர்கள் 2 பிரிவுகளாக இருக்கிறார்கள். ஒன்று இலங்கை தமிழர்கள், இவர்களைத்தான் ஈழத் தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இன்னொன்று மலையக தமிழர்கள், அதாவது தேயிலை தோட்ட தமிழர்கள் என்று 2 பிரிவுகளாகவே அவர்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் தமிழர்கள் வாழும் பகுதி என்பது வடக்கு மாகாணங்கள் மற்றும் கிழக்கு மாகாணங்கள் என்று 2 மாகாணங்கள், கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களுக்கு மேற்பட்ட இடங்களில் தமிழர்கள் பகுதியாக இருக்கின்ற பகுதிதான் தமிழ் ஈழம் என்று அழைக்கப்பட்டது. இங்குதான் தமிழ் தேசியம் என்று வளர்ந்து தமிழ் ஈழ தேசியமாக மாறி தனிநாடு கேட்கின்ற அளவுக்கு போராட்டம் நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நிலையில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாற்றமானது ஏற்பட்டுள்ளது என்று நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக இலங்கை வாழும் தமிழர்கள் பகுதி என்பது ஜாஃபனா என்ற யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மட்டக்களப்பு, வன்னி, நுவரெலியா, மன்னார், திரிகோணமலை, புத்தளம் மற்றும் அம்பாறை, அது பட்டிகோலா, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்கின்ற வடக்கு கிழக்கு மாகாணங்களாகும். இங்கு பெரும்பாலும் தமிழர்கள் கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது. அதேபோல் தமிழர்களுக்கான கட்சிகள் என்பது என்னவென்றால், தமிழ் அரசு கட்சி, ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்று 5க்கும் மேற்பட்ட கட்சிகள் அங்கே இருக்கின்றன. அதேபோல் 10க்கும் மேற்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளன. அதேபோல் ஈழத் தமிழர்கள், மலையக தமிழர்கள் என்று 2 பிரிவாக இருக்கிறார்கள். இந்த பிரிவில் நடக்கின்ற பொழுது தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழர் பகுதிகளில் 28 எம்பிக்கள் வெற்றி பெற்று செல்ல வேண்டும். ஆனால் சென்றவர்களோ வெறும் 8 பேர். 20 பேருக்கு மேற்பட்ட இடங்களை சிங்கள பெரும்பாலான கட்சிகளே வெற்றி பெற்றிருக்கின்றன என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை தவிர அங்குள்ள கட்சிகளான டக்ளஸ் தேவானந்தா கட்சி மற்றும் சுமந்திரன் மற்றும் மிக பிரபலமாக இருக்கின்ற அங்கதன், கஜேந்திரன் போன்றவரெல்லாம் அவரெல்லாம் ஒவ்வொரு கட்சியை வைத்து கொண்டிருந்தவர்கள். இது டக்ளஸ் தேவானந்தா மற்றும் சுமந்திரன் என்பவர்கள் எம்பிக்களாகவும் அமைச்சர்களாகவும் பல ஆண்டுகளாக இருந்தவர்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அந்த கட்சியுடன் இணைந்து செயல்பட்டு பல ஆண்டுகள் சுமந்திரன், டக்ளஸ் தேவானந்தா அமைச்சராக இருந்தவர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளனர். அதேபோல் மிக பிரபலமாக ஏற்கனவே சொல்லப்பட்ட கஜேந்திரன், அங்கதன், மனோபிரபாகரன் போன்றவர்களெல்லாம் தோல்வியை சந்தித்துள்ளனர். இப்படி மிக பிரபலமான தலைவர்கள் அனைவருமே தோல்வியை சந்திக்கும் நிலையானது அங்கே உருவாகியுள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பில் மட்டுமே தமிழரசு கட்சியை சார்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் என்பவர் வெற்றி பெற்றுள்ளார். மற்ற இடங்களில் மற்ற கட்சிகள் தான் வெற்றி பெற்றுள்ளன. இதற்கான காரணம் என்ன, ஏன் இந்த மாதிரி நடக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக அவர்களுக்கு உருவாகியுள்ளது. காரணம் என்னவென்றால், ஏன் இந்த அளவுக்கு தமிழ் கட்சிகள் இங்கே தோல்வியை சந்தித்தன என்றால், அங்குள்ள ஈழத்தமிழ் மக்களுக்கு இந்த தமிழ் கட்சியின் மீது மிகப்பெரிய வெறுப்பு, ஒரு அதிருப்தி, ஒரு ஏமாற்றமானது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது. அதாவது தமிழர்கள் வாழும் பகுதிகளை
சிங்கள இராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. கிட்டத்தட்ட அவை சிங்கள காலனியாக இருக்கின்றன என்ற அதிருப்தியானது இந்த பகுதி மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த தமிழர்கள் எதிர்பார்த்தது என்னவென்றால், இந்த தமிழகத்தை ஈழத் தமிழகத்தை கொண்டிருக்கின்ற கட்சிகள் தங்களுடைய உரிமைகளை மீட்டு தரும், தாங்கள் இழந்த இடங்களை மீட்டு தரும் என்று 2009 போர் முடிந்ததிலிருந்து இன்று வரை எதிர்பார்த்து ஏமாந்து போய்விட்டனர். அதேபோல் சிறையில் இருக்கின்ற தங்களுடைய உறவினர்கள் சொந்தங்களும் விடுதலையாகி வெளியே வருவார்கள் என்று எதிர்பார்த்தும் அதிலும் எதுவும் நடக்கவில்லை. அதேபோல் காணாமல் போனவர்கள் பற்றிய எந்தவிதமான தகவலும் கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு அதிருப்தியானது நீண்ட காலமாக மக்கள் மத்தியிலே இருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏன் ஈழப்பகுதியில் உள்ள தமிழர்கள் இவருக்கு வாக்களிக்கவில்லை என்றால், அடுத்த காரணமாக இந்த அனைத்து கட்சிகளிலுமே ஒற்றுமை என்பது இல்லை. அனைவரும் பிரிந்து விட்டனர். முன்பு போல் தமிழ் கூட்டமைப்பு என்று வைத்து அவர் போட்டியிட்ட பொழுது கிட்டத்தட்ட 25 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்று 28 இடங்களில் 8 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையானது உருவாகியுள்ளது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இறுதியாக பேசிய இலங்கை ஜனாதிபதி இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா என்பவர் அங்குள்ள தமிழ் மக்களுக்கு வாக்குறுதியை தந்துள்ளார். அதாவது, உங்களுடைய இடங்கள் உங்களுக்கு திருப்பி தரப்படும், அதேபோல் சிறையில் உள்ளவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று அவராக வாக்குறுதி கொடுத்ததை அவர்கள் நம்பி வாக்களித்துள்ளனர். தற்பொழுது இலங்கையில் என்ன நிலைமை என்றால், அனுரகுமார திசாநாயக்கா என்பவருக்கு வரலாறு காணாத வகையில் 225 MP இடங்களில் 159 இடங்களில் வெற்றி பெற்று 3/2 பங்கு மெஜாரிட்டியை பெற்றுள்ளார். அதாவது, வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழர்கள் பெருவாரியான ஆதரவை அவருக்கு தந்திருப்பதனால் அனைவரும் ஒரு இடத்தில் ஒன்றுபட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவருடைய கோரிக்கைகளை இவர் நிறைவேற்ற வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பு. இது நடக்குமா என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த நிலையில் யார் இந்த அனுரகுமார திசாநாயக்கா என்பதை பற்றி தமிழகத்தில் மக்கள் திமுக வைகோ அவர்கள் சில கருத்துக்களை சொல்லியுள்ளார்கள். அதாவது, தேசிய மக்கள் சக்தி குறித்து வைகோ தெரிவித்தது என்னவென்றால், சிங்களத்தில் இனவாத கட்சியாக இருந்த இடதுசாரி ஜேவிபி கட்சியின் ஒரு அங்கம்தான், அதிலிருந்து பிரிந்து வந்தவர்கள்தான் தேசிய மக்கள் சக்தி என்பதாகும். அது மட்டுமல்லாமல் இதில் இருந்த அனுரகுமார திசாநாயக்கா தற்போது ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர்தான் தமிழர்களுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அது மட்டுமல்லாமல் 1987 இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போட்ட பொழுது அதை கடுமையாக எதிர்த்தவர். 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று சொன்னவரும் இவரே. அது மட்டுமல்லாமல் சுனாமி காலத்தில் இலங்கை தமிழர்களுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். அவர்களை நம்பி இந்த தமிழ் தேசியம் பேசிய இலங்கை தமிழரான ஈழத்தமிழர் வாக்களித்திருப்பது சரிதானா என்ற கேள்வியை வைகோ எழுப்பியுள்ளார். பிரச்சனை அது உள்ள தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் இலங்கை தமிழர் உரிமைகளை முடிவு செய்யாத நிலையில்தான் இன்று வரை அரசியல் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழர்களை பொறுத்தவரை, அதாவது ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை, அவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரம் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே ஒற்றுமை இல்லாத இந்த தமிழ் சார்ந்த கட்சிகளை அனைத்தையும் மக்கள் புறக்கணித்துவிட்டு அங்குள்ள இலங்கை ஜனாதிபதியை நம்பித்தான் அவர்கள் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அடிப்படையில் தான் அவர்களுக்கு வாக்களித்துள்ளனர். எந்த அளவுக்கு பின்னாளில் பணம் தரும் என்பது, பலன் இவர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இது வருகின்ற காலமே இதற்கான விடையை தெளிவாக கூறும். ஈழத் தமிழ் பகுதியில் இருந்த இலங்கை தமிழர்கள் வாக்களித்தது அவர்களுக்கு பயனளித்ததா என்பது வரும் காலங்கள் பதில் சொல்லும்.